திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள் வரலாறு காணாத அளவில் மிகப்பெரிய மழை பாதிப்பு சந்தித்திருக்கிறது. இந்த மழை பாதிப்பை பொறுத்தவரை கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 93 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை இந்த 4 மாவட்ட மக்களுக்கும் இந்த மழை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மலை பகுதிகளில் மக்களை மீட்கவும் அவர்களுக்கு உணவு போன்றவற்றை வழங்கவும் எஸ்டிபியினுடைய தொண்டர்கள் 4 மாவட்டத்தையும் களத்தில் நிற்கிறாங்க, தன்னார்வலர்களாக நிற்கிறாங்க. பலரும் இது போன்ற பணிகளை செய்கிறாங்க. குறிப்பாக இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது வந்திருக்கிற தகவலை பொறுத்து திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. பேருந்து நிலையம், அதே போல் ரயில்வே ஸ்டேஷன் போன்றவை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆத்தங்கரையோரமாக இருக்கிற பகுதிகள், குறிப்பாக சீவலப்பேரி அந்த பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. மேலப்பாளையம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மிக மோசமான பாதிப்புகளை பல பகுதிகளும் அங்கே பாதிப்புகளை சந்திச்சிருக்குது. இந்த நிலையில் அரசாங்கத்துடைய மீட்பு நடவடிக்கைகள் என்பது துரிதமாக்கப்படணும், போர்க்கால அடிப்படையில் விரைந்து செய்யணும். ஆனால் அது ரொம்பவும் மிதமாகத்தான் இந்த மீட்பு பணிகள் மீட்பு நிவாரண பணிகள் நடைபெறுகிறது. 4 IAS அதிகாரிகள் அதற்காக நியமிச்சிருக்கிறாங்க, அமைச்சர்கள் வருகிறார்கள். ஆனாலும் கூட அந்த மக்களுக்கு உரிய நிவாரணமோ மீட்போ முழு வீச்சில் நடத்தப்படலை. இன்னும் குறிப்பாக பால் கிடைக்காத பகுதிகள் அதுபோல் பிரெட்டு, உணவு, மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பகுதிகள், வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகளோடு அவங்க தங்குவதற்கான இடங்கள் கூட இன்னும் முழுமையாக மக்களுக்கு கிடைக்கல. இன்னும் என்னென்ன அழிவுகளை இந்த இது ஏற்படுத்தணுங்கிற அச்சத்தை இன்றைக்கு நம்ம உணர்கிறோம். அதுபோல் நேற்றைய தினம் புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ், சென்னைக்கு புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ்ஸு சிறுவைகுண்டம் பகுதியில் அது அங்கே இருக்கிற தண்டவாள அரிப்பின் காரணமாக அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறதாக ஊடகங்களில் செய்திகள் வந்துட்டுருக்குது. ஏறத்தாழ 1000த்திற்கும் அதிகமானோர் உணவு தண்ணீர் இன்றி ட்ரெயினுக்குள்ளேயும் பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ளைஓவர்லையும் இருக்கிறதாக ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழக அரசு விரைந்து இராணுவத்தை வரவழைக்க வேண்டும், ஹெலிகாப்டர் மூலமாக உணவும் வழங்க வேண்டும், ஹெலிகாப்டர் மூலமாக அவங்கள பாதுகாக்கிறதும், விரைந்து இராணுவத்தை வரவழைத்து அங்கே இருக்கிற அந்த அத்தனை பயணிகளுக்குடைய உயிர்களுக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் அவங்கள பாதுகாக்கணும். இன்னும் மழை அதிகரிக்கும், அங்கே இருக்கிற சிறுவைகுண்டம் பகுதியை சுற்றி இருக்கிற 23 கிராமங்கள் வெளியேற வேண்டுங்கிற உத்தரவை வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட வேண்டுங்கிற உத்தரவை அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்கிற நிலையில் மிக அச்சத்தை ஏற்படுத்துகிறது. எனவே அந்த பயணிகள் உயிரோடு அவர்கள் விரைந்து பாதுகாக்கப்படுவதற்கான போர்க்கால அடிப்படையிலான நடவடிக்கையின் அடிப்படையில் அங்கே இருக்கிற உள்ளூரில் இருக்கிற மக்களோடு இணைந்து இராணுவத்தை விரைந்து அனுப்பி அந்த அந்த பயணிகள் அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டும். உடனடியாக அவர்களுக்கு தேவையான உணவும் குடிதண்ணீரும் அவர்களுக்கு விரைந்து வழங்கப்படணும். இதுவரைக்கும் யாரும் எங்களை பார்க்கலை, இதுவரைக்கும் யாரும் எங்கள்கிட்ட கேட்கலை, என்ன செய்யணும்னு தெரியாமல் அச்சத்தில் தவித்து கொண்டிருக்கிறோங்கிறதாக அந்த பயணிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலே வன்மையான கண்டனத்திற்குரியது. ரயில்வே நிர்வாகம் தான் இதற்கான முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். எனவே ரயில்வே நிர்வாகமும் தமிழக அரசும் இராணுவமும் இணைந்து அந்த பயணிகள் அத்தனை பேரையும் உயிரோடு பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உணவை வழங்க வேண்டும். அங்கே இருக்கிற உள்ளூர் மக்களோடு இணைந்து இந்த மீட்பு நடவடிக்கை விரைந்து செய்யப்பட வேண்டுங்கிற கோரிக்கையும் நான் தமிழக அரசுக்கு முன்வைக்கிறேன்.